அகால பிறவியாகிய எனக்கும் அவர் என்ன செய்தாருங்க? தரிசனமானார். எனக்கு தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணினார். ஐயா, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. உங்களையும் என்னையும் மீட்கும்படியான அந்த மீட்பின் தேவை அவரை சிலுவையில் அறைந்தது. துரோகியாயிருந்த ஊழியக்காரனாய் மாற்றினார். அவரை அழிக்க முயற்சித்துக் கொண்டேன், அவரை பிரகடனம் பண்ணும்படியாக என் வாழ்க்கையை மாற்றினார். அவரோடு கூட எனக்கு சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணினார். கிருபையும் சமாதானமும் விடுதலையும் அவர் பெற்றிருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? பவுலடியாருக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். தேவனோடு கூட இந்த சமாதான உறவை அனுபவிக்கிறீங்களா? அன்பின் இயேசுவே, உங்களுடைய வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் இடைப்படவும், எங்களோடு கூட பேசவும், எங்களை தேற்றவும், ஆற்றவும், பலவீனமான பகுதிகளிலே எங்களை பலப்படுத்தவும், உமக்கென்று பயன்படுத்த உடைக்கவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எம்மா ஒரு சீஷர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர்கள் இருதயங்கள் பற்றி எறிந்ததாக சொன்னாங்க. இன்றைக்கு ஆவியானவர் ஜீவனுள்ள தேவ வார்த்தையின் மூலமாய் எங்கள் மத்தியிலே இடைப்பட வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கலாத்தியர் நிருபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கலாத்தியாவிலே இருந்த சபைகளுக்கு பவுலடியார் அவசர கதியாக எழுதின ஒரு நிருபம். ஏன் அவர் அவசரமாக எழுதினார் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் அந்த கலேஷியன் எரர் என்கிற காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்துவோடு கூட அவர்களுக்கு சொல்லப்பட்டது நியாயப்பிரமாணம். இன்றைக்கு சபைகள்ல கிறிஸ்தவ சபைகள்ல நியாயப்பிரமாணம் கிடையாது, சபை பாரம்பரியம். எனிதிங் என்னை ரட்சிப்பதற்கு கிரைஸ்ட் பிளஸ் இஸ் a error. It's a erratic theology. தவறான உபதேசம், தவறான புரிதல். கிறிஸ்து மாத்திரமே, என்னுடைய மீட்புக்கு கிறிஸ்து மாத்திரமே போதுமானவர், கிறிஸ்துவோடு கூட வேற எந்த காரியமும் எனக்கு அவசியம் இல்லை, வேற எந்த காரியமும் என்னை மீட்காது, என்னுடைய கிரியைகள் என்னை மீட்காது. இதுதான் அடிப்படை சத்தியம். இந்த சத்தியத்திற்கான ஒரு டிஃபென்ஸா, ஏன்னா இந்த சத்தியத்தை புரட்டினவர்கள் அங்கே உட்புகுந்து கலாத்தியாவிலே இருந்த சபைகளை, ஒரு சபையில் அங்கிருந்த பல சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட கள்ள போதனையை கொண்டு வந்து திணித்தார்கள். அது எப்படி என்பதெல்லாம் பார்க்க போகிறோம். இதற்கு எதிர்கருத்தை தெரிவிக்கும் விதமாக பவுலடியாரால் அங்கே நேரடியாக போக முடியல. ஆகையினால இந்த தகவலை கேட்டு அவர் உடனடியாக அந்த சபைகளுக்கு எழுதி அவர்களை எச்சரிக்கிற ஒரு நிருபம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா விசுவாசிகளும் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் எபேசியர் நிருபம். இல்லை, கட்டாயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் தேறினவர்களாக அல்லது வேரூன்றினவர்களாக இருப்பதற்கு எபேசு புஸ்தகம் மிக மிக அவசியம். என்னுடைய நம்பிக்கையில் நம்ம விசுவாச பிரமாணத்தை ஏன் இங்கே சொல்கிறோன்னா, இதுக்கு வெளியே போய் இது இல்லைங்க, இது கூட நீங்கள் நிறைய காரியங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னு யாராகிலும் உங்கள் கூட திணிக்க வந்தார்களா, தயவுசெய்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கு கலாத்திய சபைகளுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை மேற்கொள்ளும் விதமாக, இந்த டிஃபென்ஸ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஃப்ரீடம், விடுதலையாக்குகிற சுவிசேஷத்தின் சார்ந்து அதை பாதுகாக்கும் விதமாக பவுலடியார் எழுதின நிருபம் தான் இன்றைக்கு தொடர்ந்து நாம் இனி வருகிற நாட்களிலும் தியானிக்க இருக்கிற கலாத்திய நிருபம். கலாத்தியருக்கு அவர் எழுதின நிருபம். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிறாங்க. உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் உலகம் உருண்டைன்னு வீட்டில் உட்காந்து எழுதிட்டு வா 5 முறை அப்படின்னு ஸ்லேட்டில் எழுத சொல்கிறாங்க. சரியா? அவன் உட்காந்து உலகம் உருண்டை
உருண்டை அப்படின்னு சொல்லி ஸ்லேட்டில் எழுதிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா விவசாயி. வயக்காட்டிலேருந்து வரும்போது பார்த்தாரு, பையன் வாசலில் உட்காந்து என்னத்தையும் எழுதிட்டு கிடக்கான். என்னடா எழுதிட்டு இருக்க அப்படின்னா, உலகம் உருண்டை அப்படின்னு சப்புன்னு அரைஞ்சார். உலகம் உருண்டையா? கண்ணப்பா உத்து பாருல, உலகம் தட்டை உருண்டையாவா இருக்கு, ஒழுங்கா பார் அப்படின்னு ஒரு அரைஞ்சார். உலகம் தட்டையா இருக்குது அப்படின்னாரு. ஐயோ என்ன அரைகிறாரு அவரு. இல்லைப்பா எங்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுங்க. என்ன உங்கள் பள்ளிக்கூடம்? வெங்காயம் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றுமே இல்லை, அறிவில்லாத டீச்சரை மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் திட்டிட்டு, உலகம் தட்டைன்னு சொல்லு மரியாதையா அப்படின்னோன்னு, சரிங்கப்பா உலகம் தட்டை உலகம் தட்டை அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போனான். பள்ளிக்கூடத்துக்கு போனால் டீச்சரை மாட்டிச்சாங்க. ஏய் உலகம் உருண்டைன்னு சொல்லி கொடுக்குறேன், நீ நான் உலகம் தட்டைன்னு சொல்கிறேன். இவன் வெளியே வந்து நின்று, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் உலகம் உருண்டை, வீட்டுக்கு போனால் உலகம் தட்டைன்னா. வேடிக்கையாக நமக்கு இருக்கலாம். இன்றைக்கு நம்ம சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கள்ள உபதேசங்களும் புரட்டுகளும். சரிங்களா? ஒரு பக்கத்தில் உலகமும் உலகத்தை சார்ந்த காரியங்களும் இன்றைக்கு அநேக நிலையிலே நம்மை விழத்தள்ளி கொண்டே இருக்கிறது. இல்லை, இந்த உலகம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் வியூவை திணிச்சுக்கிட்டே இருக்குது. உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கணும், இந்த பொருள் எல்லாம் இருந்தா, நீ இந்த மாதிரியெல்லாம் இருந்தா உனக்கு மரியாதை. இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு உனக்கு தகுதி வேணும்னா உங்ககிட்ட இந்த இந்த பொருட்கள் இருக்க வேண்டும். ஒரு பகுதியில் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டம், சின்ன பிள்ளைங்க, பள்ளிக்கூட பிள்ளைங்க, நீ என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கணும்னா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆக்ட்ரஸை பற்றி, ஆக்டரை பற்றி, இந்த பாட்டை பற்றி, இல்லை இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நீ ஸ்னாப் சாட்டில் இருக்கணும், இன்ஸ்டாகிராமில் இருக்கணும், ட்விட்டரில் உனக்கு அக்கௌண்ட்டு இருக்கணும். இல்லைன்னா நீ வேஸ்ட்டு, இல்லைன்னா நீ வேஸ்ட்டு. நீ எங்க கூட இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. சரியா? இப்படி உலகம் ஒரு ஒரு பகுதியில் இருந்து பல்வேறு காரியங்களை திணிச்சு, சரிங்களா, ஏதோ காஸ்மெட்டிக் ப்ராடக்டை பயன்படுத்துகிறதுக்கு மாத்திரம் நீங்களும் நானும் தகுதியானவர்கள் இல்லை. இல்லை ஏதோ ஒரு பானத்தை குடிச்சு அதனால உற்சாகம் பெறுகிறதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. இல்லை ஏதோ ஒரு பொருளை கையிருப்பு வச்சிருக்கிறதுனால நம்ம பெரிய ஆள் கிடையாது, அப்படி கிடையாது. தேவாதி தேவன் எனக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து என்னை போல வாழ்ந்து எனக்காக மரித்து எனக்காக பரிந்து பேசி என்னை மீட்கும் பணியை செய்து முடித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 3ஆம் நாளில் வெற்றிகரமாய் உயிர் தெழுந்து தேவனுடைய பிரசன்னத்தில் காத்து கொண்டிருக்கிறார். என்னை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக தேவாதி தேவன் எனக்காக மரிக்கும் அளவுக்கு நான் பாத்திரவான். I am worthy to that extent, not to this cheap product level. ஆனால் இந்த உலகம் ஒரு பக்கத்தில் என்ன செய்யுது? மக்களை திசை திருப்பி அப்படிப்பட்ட வழிநடத்துதலுக்குள்ள, இல்லை அப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்குள்ள, விளம்பர வாழ்க்கைக்குள்ள நம்மளை கட்டாயப்படுத்துது. அடுத்த பகுதியில் விசுவாசிகளை தடம் புரள செய்கிற மாதிரி பல கள்ள போதனைகள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ள புகுந்திருக்குது. பல்வேறு கள்ள போதனைகள், நிறைய பட்டியல் போடலாம். ஒரு காலத்தில் தலைமறைவாக அல்லது வெளியே வராம உள்ள ஒளிஞ்சி கிடந்து சில காரியங்களை செய்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு வெளியரங்கமாக சோசியல் மீடியாவில் தங்களுடைய போதனைகளை கொண்டு வந்து வைக்கும் அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க. இது பத்தாதுன்னு இப்படிப்பட்ட போதனைகளை கொண்டு வருகிறவர்கள் மிக பிரபல்யமானவர்களாகவும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு வேறுபாடும் இருக்கு. இந்த பிரபல்யமானவர்கள் என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்னைக்கு அவங்க பிரபலமானதுனால என்ன வேணா பேசலான்னு ஆகி போச்சு. வேதத்தை எப்படி வேணா பரட்டலாம், ஏன்னா நான் பாப்புலர், ஏன்னா நான் பாப்புலர் ஆயிட்டேன், நான் என்ன வேணா பேசலாம். நோ, your popularity cannot match up with the word of God, the living word of God. என்னுடைய பிரபலமோ உங்களுடைய பிரபலமோ உலகத்தில் யாருடைய பிரபலமோ பரிசுத்த ஜீவனுள்ள தேவ வார்த்தைக்கு ஈடாகாது. அதை புரட்டுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. பயங்கரமான இன்னைக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். ஏன்னா மியூசிக் போட்டு பேம் 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 பேம்னா அவ்வளோதான், லைட்டு போட்டு புகையை போட்டு விட்டா போதும். we are getting attracted to that. இல்லை,
இன்னைக்கு சபைகள், church was called to equip saints. பரிசுத்தவான்களை கிறிஸ்துவுக்குள்ளான பரிபூரணத்தை அடையும்படியாக நடத்துகிற ஒரு இடம் தான் சபை. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் எதற்காக போதகர்கள், எதற்காக சுவிசேஷகர்கள், எதற்காக அப்போஸ்தலர்களை தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். Church is not a tent of entertainment. Church is not a tent of entertainment. இன்னைக்கு வேடிக்கை பண்ணுகிற கூடாரமாக சபைகள் மாறி போய் கொண்டிருக்கிறதுங்க. அப்போ எது சரியான போதனை, எது கள்ள போதனை புரியல. உலகம் என மாயைகளுக்குள்ளாக தள்ளி கொண்டிருக்கிறது. சபைக்கு வந்தா சபையில எது சரியான போதனை என்று தெளிவில்லாத நிலையிலே மக்கள் தடுமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற இதே சூழ்நிலை அன்றைக்கு கலாத்தியாவில் இருந்த சபைகளுக்கும் இருந்தது. ஏன்னா அநேகர் உள்ள போதனைகளை புரட்டி கொண்டு இருந்தார்கள். சுவிசேஷத்தை மாற்றி சொல்லி விசுவாசிகளை தடம் புரள செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. இப்போ எப்படி நடந்தது ஒரு காரியத்தை சொல்றேன். பவுலடியார் வருகிறார், அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புறஜாதியார், யூதர் அல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் ஒன்று கூடி வீடுகள் தோறும் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்து அப்பம் பெற்று தேவனை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ பவுலடியார் ஒரே இடத்துல இல்லை, இஸ் நாட் அ ஸ்டேஷன்ட் பாஸ்டர் இல்லைங்களா. அதனால அவர் மிஷினரியாக பல இடங்களுக்கு போய் பணிகளை செய்கிறார். அப்படி பணி செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மிஷினரி கூட்டம் வர்றாங்க. கலாத்தியாவில் இருந்த சபைகளுக்கு வருகிறாங்க. அவங்க மிஷினரி பணி செய்யறதுக்கு வர்றாங்க. வந்து அங்கே இருக்கிறவங்களை கேட்குறாங்க, ஐயா உங்களுக்குலாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஒரு சிலர் சொல்ல, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பவுலடியார் கற்றுக் கொடுத்திருக்கிறார், இயேசுவை சொல்லிக் கொடுத்து காண்பித்தார், நாங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பவுலடியாரை பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா பவுலடியார் நிறைய இடங்கள்ல சபைகளை ஸ்தாபிக்கிறதுனால அவசர கதியா பாதியை சொல்லிக் கொடுத்துட்டு மீதியை சொல்லிக் கொடுக்காம போயிடுறாரு. கிறிஸ்து கரெக்ட் தான், கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு மீட்பு என்பதும் ரட்சிப்பு என்பதும் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதும் உண்மைதான். ஆனா அதை மாத்திரம் பின்பற்றுவதனாலே நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாண உடன்படிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். நியாயப்பிரமாணம், மோசேயின் நியாயப்பிரமாணம் மிக முக்கியமானது என்கிற போதனையை திணிக்கிறாங்க. இப்போ இது இளம் சபை, குழந்தை, புதிதாக சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட சபை. இதை பேசின உடனே தடுமாற்றம் அடைகிறாங்க சபையார். தடுமாற்றம் அடைந்து அப்படியா ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ என்று சொல்லி சிலர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி உடனே டக்குன்னு மொபைல் ஆச்சு, மிஸ்டர் பால், somebody has come here, would you please clarify அப்படின்லாம் கேட்க முடியாது, இமெயில் அடிக்க முடியாது. அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடுறாங்க. அவர் எந்த ஊரில் இருப்பாருன்னு தெரியாது. முதல்ல பல போராட்டங்கள். இப்போ சிலர் இந்த மாதிரி இவங்க குழப்பின உடனே சிலர் அதுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இடம் கொடுப்பது கலாச்சார ரீதியிலே இந்த கிரேக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சில நியாயப்பிரமாண முறைமைகள், குறிப்பாக விருத்த சேதனம், அவர்களுக்கு அவங்க கலாச்சாரத்தில் ஏற்புடையதாக இல்லாதபடினால அவங்க இப்ப ரட்சிக்கப்பட முடியாதா, அப்போ எனக்கு மீட்பு இல்லையா என்கிற கேள்வியில பின்மாற்றம் அடைகிறவர்களாகவும் சிலர் போய்விடுகிறார்கள். இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்களுக்கு பவுலடியார் இந்த நற்செய்தியை நூலை எழுதி, அல்லது இந்த நற்செய்தி நூல்னு சொல்றேன், ஏன்னா this is gospel, he is defending the gospel of freedom. விடுதலையின் நற்செய்தியை பாதுகாக்கும்படியாக அதுக்கு சாதகமாக பேசுகிற ஒரு மிக முக்கியமான நிருபம் இந்த நிருபம். வாசிக்கலாமா? முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. ஓகே, இங்க என்ன வாசிக்கிறோம்? பவுலடியார் எது நற்செய்தி, எது உண்மையான சுவிசேஷம், மனுகுலத்தின் மீட்பு யார் மூலமாக உண்டாகும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். சரிங்களா? அப்படி தெளிவுபடுத்துகிற முதல் நிலையாக அவராலே பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், அதுதான் சத்தியம்,
அதை புரட்டுகிறவர்கள் தூதராக இருந்தாலும் சபிக்கப்படுகிறவர்கள் என்பதை வெளிப்படுத்திட்டார். இது பயங்கர திட்டவட்டமா சொல்லிட்டு இப்ப அதை நிரூபிக்கணும். He needs to present proper case for the gospel that he preached. அவர் பிரசங்கித்த சுவிசேஷத்திற்கு சாதகமான சரியான நிலைப்பாடை அவர் கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும். அதற்கு அந்த சுவிசேஷத்தினாலே பெறுகிற விடுதலையை நிரூபிப்பதற்கு அவர் முதலாவதாக கையாளுகிற ஆயுதம் அவருடைய வாழ்க்கையின் மறுமலர்ச்சி அல்லது மாற்றம். He presents his life transformation as a gospel lesson. சுவிசேஷத்தின் பாடமாக தன்னுடைய வாழ்க்கையவே அவர் அங்க கொண்டு வந்து காண்பிக்கிறார். அவர் ஏதோ தன்னை பெருமைப்படுத்துவதற்காக இதை எழுதல, சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவதற்காக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்துக்கிறோம், விடுதலையின் நற்செய்தியை குறித்த பவுலின் சாட்சி. இட்ஸ் a personal testimony of Paul's life for the gospel of freedom. அது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்துல, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சொல்லியாச்சு, இது மனுஷரால வந்தது இல்லைன்னு சொல்லிட்டாரு. எப்படி சார் நம்புறது? இது மனுஷரால வந்தது இல்லை சார். உங்ககிட்ட சில மனுஷர் வந்தாங்க, அந்த மனுஷர் உங்களுக்கு சில போதனைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது மனுஷருடைய போதனை, தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. நான் உங்களுக்கு போதித்தது தேவனிடத்திலிருந்து வந்தது. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, இது தேவனிடத்திலிருந்து தான் வந்ததுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் சில புரட்டுகள் இப்படிதான் நடக்குது. எனிதிங் யூ கால் இட் a revelation without the scriptural support, அங்க போயிட்டு வெளிப்படுத்திட்டாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு, எனக்கு விசேஷமாக வெளிப்படுத்த, உனக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் வெளிப்பாடுனாலும் அப்ப அது வேதத்தின்படி அது உறுதி செய்யப்பட முடியாத காரியமாக இருக்கிறபடினாலே நிறைய தடுமாற்றத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இங்க பவுலடியார் ரொம்ப திட்டமாக சொல்லுகிறார், இது மனுஷரால், நான் மனுஷரிடத்திலிருந்து பெறலப்பா அப்படின்னு சொல்லும் போது அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. இப்ப தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை எப்படி நிரூபிக்க போகிறார்? இது ரொம்ப பெரிய கேள்வி. அதனால 12ஆம் வசனத்தை சொல்கிறாரு, அதை எலாபரேட் பண்றாரு. என்ன பண்றாரு? நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. நல்ல இங்க கிரீக் பிலாசபர்ஸ், கிரேக்க வல்லுனர்கள் இருந்தாருங்க இல்ல, நல்ல அறிவு சார்ந்தவர்கள், புலமை பெற்றவர்கள், கவிதையில புலமை பெற்றவர்கள், பிலாசபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் மத்தியில இந்த ஞானிகளாலேயோ இல்ல ஞானத்தினாலேயோ மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸால இது வந்தது இல்ல. இது இன்னும் ஒரு விதமா சொல்லணும்னா, இது நான் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கோட்பாடு இல்ல. இட் இஸ் நாட் a discovered philosophy. இது மனுஷரால் பெற்றதும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மனுஷ அறிவுக்கு தோன்றின தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இல்ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி. பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்றது என்ன புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி இந்தியர்களை தேடி போய் கருப்பா இருக்கிறவன் என்னடா வெள்ளையா இருக்கிறான்னு பார்த்து, இவனும் இந்தியன் தான் ஆனா செவ்விந்தியன் அப்படின்னாரு. அந்த மாதிரி இல்ல, இது மனுஷ மூளைக்கு மனுஷனுடைய அறிவினாலே கண்டுபிடிக்கப்பட்ட நற்செய்தி அல்ல. முதல் காரியம். இரண்டாவது காரியம், what it says, மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷரால் கற்றதும் இல்லை, மனுஷரால் பெற்றதும் இல்லை. மனுஷன் கண்டுபிடித்த ஒரு சூத்திரம் அல்ல, மனுஷன் கண்டுபிடித்த கோட்பாடு இல்லை. இது மனுஷனுடைய அறிவிலே தோன்றினது அல்ல இந்த சுவிசேஷம். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நான் இதை மனுஷர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளவில்லை. மீனிங் what he is trying to say is, I am not influenced by some teaching. சில போதனைகளாலே, சில போதகர்களாலே நான் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்படல, தாக்கப்படல, பாதிக்கப்படல. அவர்களாலே கற்றுக்கொண்டதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொடுக்கலப்பா. நான் சொல்ல வர, மனுஷனால கண்டுபிடிக்கப்படவும் இல்லை, அதாவது மனுஷன் இதை உருவாக்கல. நீ எந்த மனுஷங்கிட்ட கத்துக்கவும் இல்லைன்னா அப்புறம் எப்படிதான் உனக்கு தெரியும் இதுதான் சத்தியம்னு? எப்படி இதுதான் சத்தியம்? அடுத்தது சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினாரா? எப்படிப்பா வெளிப்படுத்தினாரு? நீ இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறியாப்பா? பேதுரு இருந்திருக்கிறான், பேதுரு இருந்திருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவோட.
நீ இயேசு கிறிஸ்துவோட இருந்ததே கிடையாதுப்பா, இயேசு கிறிஸ்து உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னா எப்படி நம்புறது? இப்ப அவங்களும் வந்து அப்படிதானே சொல்லிட்டு போனாங்க. அப்ப எப்படி நம்புறது? இத கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா எப்படி நம்புறது? அதை நிரூபிப்பதற்கு இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அவர் காண்பிக்கிறார். நான் எப்படி கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவினாலே விடுதலையாக்கப்பட்டேன் என்பதை பவுலடியார் அங்கு விவரிக்கிறார். அதை விவரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. காரணம், அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தவோ குறை சொல்லவோ இல்லை. அதை தூக்கி போட்டுருங்க, அது தேவையில்லைன்னா அவர் சொல்லல. அதை அசிங்கப்படுத்த கொச்சைப்படுத்தவும் இல்லை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொச்சைப்படுத்துவது பவுலடியாருடைய நோக்கம் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவிலே கிடைக்கிற விடுதலையின் நற்செய்தியை விட்டு, விடுதலையின் வாழ்வை விட்டு இவர்கள் வழி விலகி போய்விடக்கூடாது என்பதினாலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் விவரித்து காண்பிக்கிறார். இதில் பிரச்சனை என்னன்னா, இவருடைய வாழ்க்கையை இவர் விவரித்து காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இவர் காண்பிக்க வேண்டிய காரியம் என்ன? இவர் எப்படி இயேசுவை கண்டார் என்பது. இயேசு எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. இயேசு எப்படிப்பா கொடுத்தாரு உனக்கு? எப்போ கொடுத்தாரு? எப்போ கொடுத்தாருன்னா, நான் தமஸ்குவுக்கு போய் கொண்டு இருந்த பொழுது சடுதியிலே ஒரு வெளிச்சம் ஒளி என் மேல் உதித்தது. அப்போ நான் இயேசுவை கண்டேன், இயேசு என்னோடு பேசினார். தமஸ்குவுக்கு எதுக்குப்பா போன? தமஸ்குவுக்கு நீ எதுக்கு போன? இப்போ பிரச்சனை என்னன்னா, இவர் யார் என்பதை வெளிக்காட்டினா இவர் எந்த சபையை கட்டவும், எந்த சபையை வளர்க்கவும், எந்த சபைகளை பாதுகாக்கவும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாரோ அந்த சபைகளை அழிப்பதற்காக அவர் ஒரு காலத்திலே தீவிரமாய் செயல்பட்டார் என்பதை சொல்லியாக வேண்டும். He is putting his reputation in the line for the sake of the gospel. தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய கனத்தை, இங்கு அதுக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரலாம், மக்கள் என்னை வேறு விதமாக பார்க்க நேரிடலாம் என்பதை அறிந்தும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இந்த சபைக்கு தெரியாத காரியம் கிடையாது, தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப அவர் அதை உறுதிப்படுத்தி காண்பிப்பதினால அவர் யார் என்பதை சொல்லும் பொழுது திரும்ப சபைக்குள்ளாக இவருடைய சாட்சி திரும்ப திரும்ப சொல்ல வரும் பொழுது அது வேறு விதமான ஒரு கிளர்ச்சியை கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன்னை வெளிப்படுத்த துணிகிறார் பவுலடியார். அவர் என்ன சொல்றாரு? 13ஆம் வசனம். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது உங்களுக்கு வந்து உபதேசம் செய்தவர்கள் யூதர்கள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு போதித்தவர்கள் யூதர்கள். நானும் ஒரு யூதன், நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி, தேவனுடைய சபையை யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இவரு? யாருக்காக இந்த நிருபத்தை எழுதுறாரு? தேவனுடைய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. எழுதும் போது சொல்றாரு, நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் ஜனத்தாரில், இது கொஞ்சம் விளங்கிக் கொள்ள, வார்த்தைகளை நம்ம தெளிவா புரிய வேண்டியது அவசியம். என் ஜனத்தாரினா யூதர்களில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் இருந்த. நல்ல கவனிங்க, என் ஏஜ்ல யூதர்கள் மத்தியில நீங்க போய் விசாரிச்சீங்கன்னா என்ன மாதிரி நியாயப்பிரமாணத்திலே தேறினவன் கிடையாது. என்ன மாதிரி யூத மார்க்கத்தின் அல்லது யூத மார்க்கத்தின் சடங்காச்சாரங்களிலே தேறினவன் அறிவிலும் கிடையாது, அனுபவத்திலும் கிடையாது. என்ன மாதிரி யாருமே கிடையாது. நான் மற்ற எல்லாரை விட யூத மார்க்கத்திலே தேறினவனாய் இருந்தேன். என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய், என் பிதாக்களுடைய பாரம்பரியமான நியாயங்களுக்காக பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த நியாயங்களுக்காக, இந்த பாரம்பரியங்களுக்காக நான் எப்படி இருந்தேன்? மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன்.
என்ன சொல்ல வர்றாரு? நான் ஏன் சபைகளை துன்பப்படுத்தினேன், ஏன் நான் சபைகளுக்கு எதிராக எழுந்தேன், ஏன் நான் சபைகளை பாழாக்க முயற்சித்தேன் என்று சொன்னால், நான் யூத மார்க்கத்திலே கொண்டிருந்த பக்தி வைராகியம். அந்த காலத்திலே என்னோடு கூட இருந்த யாரும் என்னை போல என்னவா இல்ல, பக்தி வைராகியம் உடையவர்களாக இல்ல. I am so surprised there are some people who are coming today to talk to you about that same law which I once stood for. நான் எந்த நியாயப்பிரமாணத்துக்காக, எந்த பிரமாணங்களுக்காக, எந்த பாரம்பரியத்தை நிலைப்படுத்துவதற்காக வெறித்தனமாக அலைந்தேனோ, அப்பொழுது இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்க. இவர்கள் அதெல்லாம் செய்யல. அதை நிலைநிறுத்துவதற்காக எந்த முயற்சியும் அவங்க எடுக்கல. நான் எடுத்தேன். என்ன பண்ண? சபைகளை பாழாக்கின. சபைகளுக்கு விரோதமாக ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது சாட்சி கொடுத்தேன். சபைகளை கொடுமைப்படுத்தும்படியாக நான் சபைகளை, விசுவாசிகளை, இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களை சிறைப்பிடித்து துன்பப்படுத்தும்படியாக அவர்களுக்கு விரோதமாய் நான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அலைந்தேன். இது எல்லாம் நான் செய்தேன். என்னை விடவாப்பா உங்ககிட்ட வந்து பேசினவங்க ரொம்ப பக்தி வைராகியம் உள்ளவங்க இல்லப்பா, அவர்களையும் விட அதிக பக்தி வைராகியமாக நான் இருந்தேன். ஆனாலும் வாசிங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இங்க சொல்றாரு, அவ்வளவு வைராகியமாக இருந்த என்னை நியாயப்பிரமாணங்களிலும் என் மூதாதையருடைய பாரம்பரியங்களிலும் வைராகியமாய், பக்தி வைராகியமாய் இருந்த என்னை தேவ கிருபை ஆண்டு கொண்டது. தேவ கிருபை என்னை பற்றி கொண்டது. எப்போ தெரியுமா? என் தேவ கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது அனாதியாய் தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்றார். இத மிக அழகாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வாசிக்கிற தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய மீட்பின் அனுபவத்தை குறித்து சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-8 வரை இருக்கிற வசனங்களை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். He is putting his life there and says, hey, you know what? I thought நான் மிக பக்தி வைராகியமான வாழ்க்கை, மிக ஒழுங்கான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்ததாக நினைத்து கொண்டு இருந்தேன். அந்த நினைப்பினாலே, அந்த வெறித்தனத்தினாலே நான் சபைகளை தாக்கி கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு உயிர்த்தெழுந்த நாதனாகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானார். அப்ப நான் எப்படி உணர்ந்தேன் தெரியுமா? அகால பிறவியை போல உணர்ந்தேன். I felt broken and desperate, abnormal creature. அகால பிறவியாகிய எனக்கும் அவர் என்ன செய்தாருங்க? தரிசனமானார். எனக்கு தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணினார் ஐயா. அந்த கிருபை என்னை ஆண்டு கொண்டது. இங்க பேசும் பொழுது முதலாவது இவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரமாணங்களை நிறைவேற்றுகிற தேவன். அவங்க சொல்ல வருகிறது, கிறிஸ்து இயேசு பிரமாணங்களின் நிறைவேறுதலாக வந்தார்.
ஆகையினாலே கிருபை, அவர் மூலமாக வெளிப்பட்ட கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது அப்படின்னு 15ஆம் வசனத்தில் கலாத்தியர் 1:15 சொல்லும் பொழுது, என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க பிலிப்பியர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, யார் என்னுடைய தகுதியை கேள்வி கேட்க முடியும்? நான் எபிரேயன், சரிங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி என்னை குற்றப்படுத்துறதுக்கு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு, சவால் விடுகிறார். அவ்வளவு வைராக்கியம் உள்ள மனிதன். ஆனால் அவர் சொல்றாரு, கிருபை, கிறிஸ்துவின் கிருபை என்னை மீட்டு கொண்டது, அந்த கிருபையினாலே தேவன் என்னை அழைத்தார் என்று சொல்லி அங்கே ஒரு விதத்தில் சொல்லுகிறாரு. தாயின் கருவில் உருவானது முதல் தேவன் என்னை பற்றி கொண்டார். இது எரேமியா தீர்க்கதரிசியின் அழைப்பு. எரேமியா தீர்க்கதரிசியின் அழைப்பு. ஐயோ, நான் சிறு குழந்தையாக இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, நான் முடியாதுன்னு சொல்லும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை குறித்து வாசிக்கிறோம். நீ உன்னை குழந்தை என்று சொல்லாதே, உன்னை பிறக்கும் முன்பதாக உன் தாயின் கருவிலே நான் பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி எரேமியாவின் அழைப்பை கிருபையின் அழைப்பாக தனக்கு கிடைத்ததாக அங்கே வெளிப்படுத்துகிறார். முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், தம்முடைய குமாரனை 16ஆம் வசனம், நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது, புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக அதை அவர் பார்க்கிறார். புறஜாதிகளுக்கு ஒளிக்கிற அல்லது புறஜாதிகளுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிற தெய்வ ஒளி, பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வ ஒளி. இதை தான் லூக்கா எழுதும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அழகா 1ஆம் அதிகாரத்தில் அதை கொண்டு வந்து காண்பிக்கிறார். புறஜாதிகளை பிரகாசிக்கும்படியாக வந்த ஒளி. முதலாவது எரேமியா தீர்க்கதரிசியின் அழைப்பு அங்கு நிறைவேறினதாக காண்பிக்கிறார். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறதையும் காண்பிக்கிறார். இதனால தான் இந்த கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதினால எனக்குள்ள என் மூலமாக இந்த கிருபையின் சுவிசேஷம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. நான் நியாயப்பிரமாணத்தை குறை சொல்லவில்லை. நியாயப்பிரமாணம் அது இன்றைக்கு செயலற்றதாக இருக்குது நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக கிறிஸ்து இயேசு வந்தார். நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறிவதற்காகவோ நியாயப்பிரமாணத்துக்கு எதிராகவோ செயல்படுவதற்காக அல்ல. கிறிஸ்து இயேசுவிலே நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது. அவர் நிறைவானவராக வந்தார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது, கிறிஸ்து நிறைவானவராக வந்தார். அந்த நிறைவு கிருபையினாலே எனக்குள்ளாக வந்தது. வந்ததுனால என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் முதலாவது இந்த சபைக்கு வாழ்த்துதல் சொல்லும் பொழுது இந்த 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார். 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்ப இந்த கிருபையும் சமாதானமும் சுவிசேஷத்தின் மையப்புள்ளிகள், சரிங்களா? நான் தேவனுக்கு துரோகம் செய்து தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாக்கப்பட்டிருந்தேன். பாவத்திலே ஊறி கிடந்தேன். தேவன், பரிசுத்த தேவன், நியாயாதிபதியாகிய தேவன் என்னை நியாய தீர்ப்பதற்கும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கும் நான் பாத்திரவானாக இருந்தேன். சரிங்களா? தேவனுக்கு துரோகியா இருந்தேன். So there was a problem between me and God. எனக்கும் தேவனுக்கும் பிரச்சனை, ஒரு பிரிவினை இருந்தது. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கெட்டகுமாரனுடைய கதைகளை எழுதும் போது நான் சொல்றேன், கெட்டகுமாரன் புரியறதுக்காக சொல்றேன், எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆனா கெட்டகுமாரன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவன் வந்து சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். தேவனுக்கு விரோதமான பாவம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, என்னுடைய அக்கிரமமே எனக்கும் அவருக்கும் விடாக ஒரு பிரிவினையை உண்டாக்கினது. அவர் என்னை ரட்சிக்க கூடாதவராக இல்லை, ஆனால் அங்கே பாவம் தடையாக வந்து நின்று கொண்டிருந்தது.
இந்த தடையான சுவற்றை உடைக்கும்படியாக கிறிஸ்து உலகத்திலே வந்து எனக்காக மரித்ததினாலே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அந்த கிருபை, நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவன், நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவன். நான் எதுக்கு பாத்திரவான்? தேவனுடைய கோபத்திற்கு பாத்திரவான். நல்லா விளங்குதுங்களா? தேவனுடைய கோபத்துக்கு தகுதியானவன் நான். தேவ கோபத்துக்கு தகுதியாயிருந்த என் மேல் தேவ அன்பு வந்தது இல்லைங்களா, அது பேர் தான் கிருபை. அழிக்க வேண்டிய என்னை, தண்டிக்க வேண்டிய என்னை அவர் நேசித்தார் அல்லவா, அது கிருபை. நான் புரியுதுங்களா? இட்ஸ் நாட் சோ காம்ப்ளிகேட்டட். ரொம்ப இது ரொம்ப குழப்புகிற காரியமே கிடையாது. நான் என்னுடைய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது என் பாவம் என்னை நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. பரிசுத்தம் உள்ள தேவன் என்னை தண்டிக்கலாம், அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் என்னை தண்டிக்க பாத்திரவானாக இருக்கக்கூடிய தேவன், ஒருவேளை நாம ஒருவர் குறை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீங்க செய்தது தவறு அப்படின்னு சொன்ன, நீ செஞ்சது மட்டும் கரெக்டா அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டால் நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, பதில் சொல்ல முடியாது. நீ பேசின, நானும் பேசினேன், நீ அடிச்ச, நானும் அடிச்சேன், நீ தப்பு பண்ண, நானும் தப்பு பண்ணேன், டிட் ஃபார் தட், ரைட்? பட் தேவன் இடத்துல போய் நான் இது பண்ண முடியாது. ஏண்டா பண்ணனா, ஐயா பதில் இல்லை. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் உம்முடைய நியாயங்களை, உம்முடைய நியமனங்களை விளக்கி இருக்கிறீர், எங்களுக்கு கொடுத்துட்டீர், பல காரியங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறீர். எனக்கு தெரியும், நல்லா என் மனசுக்கு தெரியும், நான் உருவாக்கினதெல்லாம் தெய்வம் அல்ல, என்னை உருவாக்கினவரே கடவுள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் நான் உமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினேன், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினேன், உமக்கு விரோதமாய் எழும்பி நின்றேன், உம்முடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஓடிக்கொண்டு இருந்தேன். அப்ப நான் எதுக்கு பாத்திரவானா இருந்தேன்? இயேசு அவருக்கு வெளிப்படுத்தினார், பவுலே பவுலே, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம்னு சொல்லிட்டு, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறேப்பா, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது. அவன் யாரை துன்பப்படுத்தினா? ஒருவேளை சொல்லலாம், நானா உனக்கு சிலுவையில் அரைஞ்சேன், நானா ஆணி அடித்தேன், நானா வாரால் அடித்தேன், இல்லையே, அப்படிலாம் ஒரு கதை சொல்லலை. நல்லா விளங்கிக்கோங்க. நான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு என்ன செஞ்சேன்? ஒருவேளை நீங்கள் உட்காந்துட்டு கேள்வி கேட்கலாம், நம்ம வாட் ஹவ் ஐ டன் டு க்ரூசிஃபை கிரைஸ்ட்? நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. உங்களையும் என்னையும் மீட்கும்படியான அந்த மீட்பின் தேவை அவரை சிலுவையில் அறைந்தது. எதற்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பு வேணும்? ஏன்னா நீங்களும் நானும் பாவத்திலே மாண்டு கிடந்தோம், பாவத்திலே ஊறி கிடந்தோம், மரித்து போய் கிடந்தோம். நம்மை மீட்கும்படியான தேவை கிறிஸ்துவை சிலுவையில் கொண்டு போய் சேர்த்தது. இதை பவுலடியார் விளக்குறார் அழகா. நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவன், அவரை கொடுமைப்படுத்தினதினாலே, அவரை துன்பப்படுத்தினதினாலே, அவராலே தண்டிக்கப்படுவதற்கு தகுதியானவன் ஐயா நான். என் மேல அந்த இயேசு கிருபை கூர்ந்து அன்பு காண்பித்தார். முதலாவது காரியம், நான் பெற்றுக்கொண்டது கிருபை. இரண்டாவது, அந்த கிருபையினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டேன், சமாதானத்தை அடைந்தேன். I was made peace with God. God did not offer salvation alone, but peace with God. தேவனோடு கூட ஒப்புரவாகுதலையும் சமாதானத்தையும் எனக்கு உண்டு பண்ணினார். தூரமாய் இருந்த பிள்ளையாய் மாற்றினார், துரோகியாய் இருந்த ஊழியக்காரனாய் மாற்றினார். அவரை அழிக்க முயற்சித்து கொண்டேன், அவரை பிரகடனம் பண்ணும்படியாக என் வாழ்க்கையை மாற்றினார். அவரோடு கூட எனக்கு சமாதானத்தை தேவன் உண்டு பண்ணினார் என்று சொல்லுகிறான். இதுதான் சுவிசேஷத்தின் மையம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இது மனுஷராலே, கிரியைகளாலே, நியாயங்களாலே, புண்ணியங்களாலே, புனஸ்காரங்களாலே உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. It's powerful gift of God. இதை விளக்கி காண்பிக்கிறார்.
உங்களுக்கு பிரமாணங்களை போதித்தவர்களை விட அந்த பிரமாணங்கள் மேல மிக வைராகியமாய் இருந்தேன். அந்த பிரமாணங்கள் எனக்கு கொடுக்காத விடுதலையை, அந்த பிரமாணங்கள் என்னை தேவனிடத்திலே சமாதான உடன்படிக்கைக்குள்ளாக நடத்தாத பொழுது கிறிஸ்து இயேசு எனக்கு வெளிப்பட்டு இந்த நற்செய்தியை எனக்கு தந்து நீ என்னுடையவன் என்று கிருபையினாலே என்னை சேர்த்து கொண்ட பிறகு நான் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து வந்தது, மனுஷ அறிவினாலே வரல, நான் மனுஷர்களாலே போதிக்கப்படவும் இல்லை. அவர் அங்கே அப்போஸ்தலர்களை குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை. அப்போஸ்தலர்களாக எனக்கு தகுதியானவங்க கிடையாதுன்னு அவர் சொல்லலை. மாறாக அவர் சொல்லுகிற காரியம், அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தில் அவர்களை விட அதிக வைராக்கியமாக இருந்தேன், இன்றைக்கு கிருபைக்கு வைராக்கியம் உள்ளவனாக கிருபையை பற்றி கொள்கிறேன். இப்போ இந்த கிருபை 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 சமாதானம் கிருபை சமாதானம்னு பேசிட்டு இருக்கிறேனே, இது என்ன பழைய ஏற்பாட்டுக்கு முரண்பாடானதா அப்படின்னு பார்த்தா there is something called the priestly benediction, அதாவது ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. சரிங்களா? என்னாகமும் 6ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசேக்கு தேவன் கொடுத்த இந்த உடன்படிக்கை, அதில் சொல்லுகிறார், ஆரோனும் பிரதான ஆசாரியர்களும் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு ஆசீர்வாதத்துக்கான வழிமுறையை தேவன் வெளிப்படுத்தினார். கரெக்டுங்களா? அந்த வெளிப்படுத்தின அந்த காரியத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. இதுதான் நடந்தது பவுலுடைய வாழ்க்கையில. சரிங்களா? பிரகாசிக்க பண்ணி உன்மேல் என்னவா இருக்க கடவர். ஐயா, இப்ப நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதினாலே அவர் என்னை ஏற்றுக்கொண்டால் I earned it. நான் அதை சம்பாதித்திருக்கிறேன். நான் நல்லா விளங்குதுங்களா? நான் முயற்சி செய்து நான் நியாயப்பிரமாணத்தை, சடங்காச்சாரங்களை, பாரம்பரியங்களை பின்பற்றினதினாலே தேவன் என் மேல் பாசமாக இருந்தால், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டால், அது அவர் எனக்கு கொடுக்கிற பரிசு இல்லை. இட் இஸ் நாட் a gift from God, but I earned it. நான் அதை சம்பாதித்திருக்கிறேன். அப்புறம் எப்படி அது கிருபையாக இருக்கும்? எப்படி அது கிருபையா இருக்க முடியும்? கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவுன்னு சொல்றதை விட நான் எப்படி மாத்தி சொல்றேன், லக்ஸரியஸ் லைஃப், ஆடம்பரமான வாழ்க்கைங்க அது. கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு அருளப்படுகிற ஆடம்பர வாழ்க்கை. அப்ப அங்க சொல்றாரு, உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த கிருபையும் சமாதானமும் ஆரோனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது. இதுதான் இந்த சுவிசேஷ கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. இதை கிறிஸ்து இயேசு நிறைவேற்றி முடித்து இந்த கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும்படி செய்தார். ஆகையினாலே you can enjoy the life of freedom. நீ திரும்பவும் போய் இந்த பிரமாணங்களுக்கு உட்பட்டு, இந்த பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டு, பிரமாணங்களின் அடிப்படையில் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லை. கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். ஓகே, இப்போ ஹைப்பர் கிரேஸ்னு ஒரு டீச்சிங் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இது புதுசு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம். இன்னும் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன். இல்லை, ஆதி திருச்சபையில் அது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு காரியம்தான். சரிங்களா? இந்த சரீரம் முழுவதுமாக இட்ஸ் ஈவில், பட் த ஸ்பிரிட் இஸ் பியூர். The body is evil, but the spirit is pure. ஆவி தூய்மையானது, சரீரம் தீமையானது. ஆகையினாலே இந்த தீமையான சரீரம் செத்துரும், ஆவி பிழைத்திருக்கும். அதனால இந்த சரீரத்தில் நீ செய்கிற எதுவும் உன் ஆத்மாவையும் உன் ஆவியை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அப்போவே இருந்துச்சு. இதற்கு எதிராக எழுதப்பட்டது தான் யோவான் எழுதின சுவிசேஷமும் 1 யோவான் நிருபமும் 1 பேதுரு நிருபமும். அன்றைக்கே இந்த போதனை இருந்துச்சு. இன்னைக்கு அதை என்ன சொல்றாங்க? இட்ஸ் கால்ட், நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் உன்னை மன்னித்து விடுவார். என்ன பண்ணாலும் ஆண்டவர் உன்னை
மன்னித்து விடுவார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கிருபையும் சமாதானமும் எனக்கு பெருக வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா பவுலடியார் எழுதுறாரு, எங்கே பாவம் பெருகுகிறதோ அங்கே கிருபை பெருகும், ஆகையினாலே கிருபை பெருகும்படி அதிகமாய் பாவம் செய்யலாமோ கூடாதே, பாவத்துக்கு செத்த நாம் எப்படி திரும்ப பாவம் செய்ய முடியும்? பரிசுத்த தேவனோடு சமாதானத்திற்குள்ளாக என்னை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்த பிறகு நான் தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்யணும்? வாழணும். There are so much of conditioning to live that life. நான் தேவனுடைய பிள்ளையாக வாழ்வதற்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தோடு கூட பொறுப்பும் வருது. ஓகே, இந்த பொறுப்பை குறித்து 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் விளக்கி காண்பிக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன்னா எப்படி இந்த விடுதலையின் வாழ்வு பிராக்டிக்கலா என் வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கறத 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5:6 அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதை நம்ம பிறகு தியானிக்க இருக்கிறோம். ஆனா இங்க ரொம்ப அழகா பவுலடியார் சொல்லிட்டாருங்க, சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், கர்த்தர் அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றினார். இந்த சுவிசேஷம் உங்களை விடுதலை செய்கிறது. திரும்ப போய் என்ன செய்யாதீங்க, தலையை கொடுக்காதீங்க. இந்த ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, ஆதி மனிதர்கள் அல்லது நாட் ஆதி மனிதர்கள், இந்த ட்ரைபல்ஸ் மத்தியில், அதாவது காடுகளில் வாழுகிற மக்கள், பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்க, குரங்கு கறி சாப்பிட்றவங்க, குரங்கினுடைய மாம்சத்தை புசிக்கிறவர்கள் குரங்கை பிடிக்கணும் இல்லையா, அதை பிடிக்கிறதுக்கு ஒரு வகையை பயன்படுத்துவாங்க. என்ன செய்வாங்க, ஒரு குறுகலான வாயுடைய பானையில் அல்லது ஒரு பாத்திரத்தில் அதுக்கு பிடிச்ச விதையெல்லாம் போட்டுருவாங்க. சரியா? ஸோ இந்த குரங்கு வந்து அதை சாப்பிட்றதுக்காக கையை உள்ளே விட்டு கையில் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ அள்ளிடும். அது கை இப்போ பெருசாயிரும், வெளியே எடுக்க முடியாது. என்ன செஞ்சது? மாட்டிடுச்சு. இதை போட்டுட்டா அது தப்பிச்சிடும். கையில் பிடிச்சிருக்கிற விதையை போட்டுட்டா கையை எடுத்துட முடியும், ஆனால் அது எடுக்காது. அப்படியே பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டே கிடக்கும். வேடனோட கண்ணியில் அது சிக்கிருச்சு, அவன் பிடிச்சிட்டு போயிடுவான். அதை சரியா? நியாயப்பிரமாணம் எனக்கு வழியை கொடுத்தது, பாவத்தை காண்பித்தது, பாவத்தை சுட்டி காட்டியது, என்னை மேலும் மேலும் பாவி என்கிற நிலைக்கு கொண்டு சென்றது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்தார். நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி நான் செலுத்தின பலி என் பாவத்தை மூடினது. It's because God accepted to forgive, it only covered. அது மூடினது, அந்த அட்டோன்மெண்ட் அது மூடிச்சு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மொத்தமாக கழுவி நீக்கி என்னை சுத்திகரித்திருது. பாவம் மூடப்படலை, பாவம் எடுக்கப்பட்டு தூர போடப்படுகிறது. என்னிலிருந்து தேவன் களைந்து போட்டு என்னை பரிசுத்தமாக்குகிறார். அவரை போல மாற்றி விடுகிறார், அவரை போல மாற்றி விடுகிறார். இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்குது. இனி நான் கட்டாயத்தினாலே அல்ல, மன நிறைவினாலே, நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டபடினாலே தேவ பலத்தை கொண்டு தேவனுக்காக வாழும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த விடுதலை வாழ்க்கையை விட்டுட்டு சீக்கிரமாய் வழிவிலகி போய்விடாதீங்கன்னு சொல்லி பவுலடியார் ஒரு எச்சரிப்பை கலாத்திய சபைக்கு கொடுக்கிறார். அதை சொல்லி முடிக்கும் பொழுது கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறாரு. அவர் நான் அதன் பிறகு 3 வருஷம் சென்ற பின்பு நான் எருசலேமுக்கு போனேன். நான் பேதுருவை பார்த்தேன். அதன் பிறகு ஒரே ஒரு அப்போஸ்தலரை பார்த்தேன். பேதுருவை பார்த்தேன். அவருக்கு பிறகு நான் பார்த்தது ஒரே ஒரு அப்போஸ்தலர், இயேசுவினுடைய சகோதரன் ஆகிய யாக்கோபை பார்த்தேன். அவங்க யாரும் எனக்கு எதிராக இல்லை. அதன் பிறகு அவர்களுடைய அனுமதியோடு கூட சுவிசேஷ பணியை புறஜாதிகள் மத்தியிலே நான் தொடங்கினேன். அது என்ன ஆச்சு தெரியுங்களா? 22 இருந்து வாசிங்க. மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமரியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். நல்லா கேக்குறீங்களா? இந்த சுவிசேஷத்தின் விடுதலை எனக்கு கிடைத்ததினாலே நான் உடனடியாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டேன். நான் இயேசுவை காண்பிக்க ஆரம்பித்து விட்டேன்.
இயேசுவின் மூலமாக கிடைக்கப்படுகிற விடுதலையை பகிரங்கமாக எங்கிலும் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டேன். இதை கேள்விப்பட்டு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த பொழுது என்னை பார்த்து பயந்தவர்கள், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஐயா, சுவிசேஷம் was a guardian until the fulfillment came. அது தற்காலிகமான, அப்பா அம்மா வர்ற வரைக்கும் பார்த்துக்கும்படியாக விற்று போன ஒரு பாதுகாவலன். அது இருந்துச்சு, முடிஞ்சது அது காலம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனாலே நடத்தப்படும்படியான காலத்திலே வந்திருக்கிறோம். இங்கே நமக்கு பெருகி இருக்கிறது கிருபையும் சமாதானமும் விடுதலையும் அவர் பெற்றிருக்கிறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? Have you received the gospel that freed from the bondage of sin? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதா? பவுலடியார் அனுபவித்த அந்த விடுதலை உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? சற்று ஆராய்ந்து பாருங்க அன்பானவர்களே. ஆர் யூ ஃப்ரீட்? நீங்கள் விடுதலை பெற்று இருக்கிறீங்களா? ப்ளீஸ் டோன்ட் ஸ்ட்ரகிள் வித் யுவர் இன்டெலிஜென்ஸ். நிறைய பேர் நம்ம ஞானத்தை, அறிவை கொண்டு போராடி கொண்டு இருக்கிறோம். இது அறிவு சம்பந்தப்பட்டது இல்லை, ஆக்கினை தீர்ப்பு சம்பந்தப்பட்டது. தேவன் மாத்திரம்தான் தன்னை வெளிப்படுத்த முடியும். மனிதனுடைய எந்த முயற்சியும் தேவனை அறிந்து கொள்வதற்கு வழி நடத்தாது. அப்படி தேவன் தன்னை பவுலடியாருக்கு வெளிப்படுத்தினார். Only God can reveal himself to you. No amount of wisdom, no amount of knowledge, no amount of exposure and no amount of experience can ever take you to Christ or to God. கிறிஸ்துவை அடையவோ தேவனை அடையவோ நம்முடைய அனுபவமோ நம்முடைய அறிவோ ஆற்றலோ நம்மை தேவனை அடையும்படி கிட்டி சேர்க்காது. தேவன் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய அவரை அறிந்து கொள்வது முடியாது. இன்றைக்கும் சபைகளில் இந்த பிரச்சனை இல்லை. ஒன்று எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நீ என்ன வேணால் பாவம் செய்யலாம், ஆண்டவர் அதுக்காக ஆல்ரெடி மறிச்சிட்டாரு, அதனால நீ பாவம் செய்யலான்னு சொல்லுகிற ஒரு போதனை. இன்னொரு சைடு போனால் இல்லை, நீ இப்படி வாழ்ந்தாதான், நீ இப்படி உடுப்பு போட்டிருந்தாதான், நீ இந்த மாதிரி நடந்து கொண்டாதான், நீ இப்படி இருந்தாதான். என் நண்பர் ஒருத்தர் உண்டு, எப்போ அப்படியே ஜோக் அடிச்சோன்னா அப்படியே இருப்பார். ஏன்ப்பா இவன் ஏன் ஜோக் அடித்தா கூட சிரிக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு விளங்கலை. அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறாராம். ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுட்டா பரிசுத்தம் குறைஞ்சிருமா, அதனால அப்படியே இருப்பாப்புல. நான் சொன்னேன், தம்பி விடுதலைனா இப்படி இருக்காது தம்பி அப்படின்னு. விடுதலைனா இப்படி இல்லை. இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா அந்த சைக்கிள் ஸ்டோரியை தான் ஞாபகப்படுத்துது. என்னுடைய சைக்கிள் அனுபவத்தை நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டேன்ல. அந்த தம்பி கேட்டான் என்னை பார்த்து, நீ ஏசுவான அப்படின்னு கேட்டான். லிஃப்ட் கொடுத்ததுக்கு காலரை தூக்கி விட்டுக்கணும்னு தோணுச்சு. என்னை பார்த்து ஒருத்தன் ஏசுவான்னு கேட்டுட்டானேன்னு. ஏன்டா தம்பி கேட்டேன், என்னை பார்த்து ஏசுவான்னு கேட்டேன் அப்படின்னு திமுறா கேட்டேன் பாருங்க. வச்சான் பெரிய ஆப்பு எனக்கு. ஏன்னா அந்த கிறிஸ்தவங்க தான் எப்போ பார்த்தாலும் உருன்னு இருப்பாங்க, ஆனால் சோகமாக இருப்பாங்க. ஐயா, சுவிசேஷம் உங்களை விடுதலை செய்திருக்குதா? அந்த மனமகிழ்ச்சி இருக்குதா? Are we rejoicing? நம் மனமகிழ்ச்சியை தேவன் என்னுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாதபடி விடுதலை செய்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி அவரோடு கூட என்னை ஒப்புரவாக்கி சமாதானத்தை எனக்கு கொடுத்துட்டாருன்னு சந்தோஷம் இருக்குதா? கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் விடுதலையும் சந்தோஷமும் எனக்கு சொந்தமாக இருக்குதா? இரண்டாவது, இஸ் திஸ் கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ? இந்த தேவ கிருபை உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கா? ஆர் ஆர் யூ லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ்? இந்த கிருபை வேணாம் சார், பத்தாது சார், அது கூட எனக்கு மற்ற காரியங்களும் வேணும். கிருபை ஓகே தான், கிறிஸ்து ஓகே தான், பட் த மினிட் யூ புட் அ பட் யூ ஆர் டன். கிறிஸ்து ஓகே தான், கிருபை ஓகே தான், ஆனால் கிருபை மாத்திரம் எனக்கு போதாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அருமையானவர்களே, ஆபத்தான வழியிலே பயணிக்கிறீங்க. இந்த கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா? பவுலடியாருக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். தேவனோடு கூட இந்த சமாதான உறவை அனுபவிக்கிறீங்களா?
நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குல்ல. ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, இல்லை? நிறைய போராட்டம். அருமையானவர்களே, நான் தேவனோடு கூட உடன்படிக்கை என்னை அவர் சமாதானம் ஆக்கிட்டாரு. வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அப்படியே கோபமாக இருப்போம், அப்படியே முறுக்கிட்டு இருப்போம். அப்போ ஃப்ரீயாக இருப்போமா இல்லை கடினமாக ஃபீல் பண்ணுவோமா? ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணுவோம் இல்லை? நம்ம நேசிக்கிறவங்களோடு கூட ஒரு சண்டை வந்துருச்சு, பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தேசை சைக்காலஜிக்கலி தேசை நம்ம கோவப்படும் போது ஏன் சத்தமாக கத்துறோம் தெரியுமா? மற்ற நேரத்தில் ஒழுங்காக பேசுவோம், கோவம் வந்தால் கத்துவோம்ல. ஏன் கோவம் வந்தால் கத்துறோம்? No, you are not getting weak. You are emotionally being distant. தூரமாக இருக்கிறவங்களுக்கு சத்தமாக சொன்னால் தான் கேட்கும். ஸோ நம்ம இமோஷ்னலி, நம்ம உணர்வு பூர்வமாக அவங்கள்ட்ட ரொம்ப தூரம் வந்துட்டோம். therefore நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட் சேஸ் நீ சத்தமாக கத்தி சொன்னால் தான் அவங்களுக்கு கேட்கும், ஏன்னா அவங்க தூரமாக இருக்கிறாங்க. தேவனுக்கு அருகாமையில் அவரோட அன்பை அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா, தூரமாக இருக்கிறோமா? எப்படி இருக்குது நம்ம லைஃப்? ஆர் யூ என்ஜாயிங் த க்ளோஸ்னஸ் வித் காட்? தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறோமா? இல்லைன்னா இன்னைக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுக்கலாமா?